Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெஜிடபிள் குருமா, அதாவது வெள்ளை குருமா தான். இதுக்கு வந்து என்ன மஞ்சள் சேர்த்தாம தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து என்னென்ன காய்கறிகள், அதாவது கேரட், பீன்ஸ் எடுத்துக்கலாம், உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம், அது இல்லாமல் டர்னிப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம மெயினாக என்னென்னா குருமான்னு சொன்னாவே சோம்பு, பட்டை, முந்திரி, கசகசா கூட ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய். இதுதான் வந்து மெயினாக வந்து நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ். இது காரத்துக்கு வந்து மெயினாக என்னென்னா நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணணும். இதுக்கு மிளகாத்தூளும் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வெள்ளை குருமா. அதாவது இது வந்து ஹோட்டலில் செய்கிற குருமா டைப்பில் தான் நம்ம செய்ய போகிறோம். சரவணபவன் ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், பட்டை, லவங்கம் எடுத்துக்கலாம். லவங்கம் நம்ம வந்து ஒரு 5 எடுத்துக்கலாம். இது கூட என்னென்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ஒரு 35 கிராம்ஸ் அளவுக்கு, அதாவது 30 அல்லது 40 முந்திரி வந்து இது வந்து சின்னதாக, பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 25 முந்திரி, 20 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா 35 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை. இது வந்து அரைக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பச்சை மிளகாயை வந்து நம்ம வந்து நெய்யில் வறுத்தரணும். இதை வந்து நான் நெய்யில் வந்து நல்லா வறுத்துட்டேன். இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து அரைக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்னா பொட்டுக்கடலை, 35 கிராம்ஸ் அளவுக்கு முந்திரி, சோம்பு, பட்டை, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன் வந்து பட்டை வந்து கம்மியாக போடுறோன்னா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணதுனால ஒரே ஒரு பட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம், அதாவது வெங்காயம் தாளிச்சுக்கலாம். இதுக்கு தக்காளி வேண்டியதில்லை. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். குருமா வந்து நம்ம ஜாஸ்தி செய்கிறதுனால நான் வந்து என்னென்னா ஒரு மூடி தேங்காயை நல்லா துருவி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மூடி தேங்காயில் முக்கால்வாசி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து என்னென்னா நம்ம பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது சோம்பு, பட்டை, பொட்டுக்கடலை, தேங்காய், முந்திரி. இது வந்து என்னென்னா இந்த குருமாவுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய பொருள்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு 20 பீன்ஸை வந்து எடுத்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு, பட்டாணி 100 கிராம், அதாவது பச்சை பட்டாணி. இது வந்து ஃப்ரோசனில் நான் வச்சுருந்தேன். சீசன் டைமில் வந்து நம்ம உரிச்சு இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரோசனில் நான் வச்சு எடுத்தது தான். இதெல்லாமே நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு மட்டும் என்னென்னா நம்ம தாளிக்கிறப்ப ஆட் பண்ணாலே போதும். இப்போ வந்து தாளிச்சுக்கலாம். இது கூட என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் கீ, அது மட்டும் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். கீலேயே செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கீ வந்து அதிகமாக ஆட் பண்ணல. இதுக்கு பட்டை 2, பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஒரு 5 அல்லது 6 லவங்கம். தாளிக்கிறதுக்கு இவ்வளோதான். இது நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு எதுவுமே இல்லை. நம்ம பச்சை மிளகாயை வதக்கி அரைக்கிறது கூட ஆட் பண்ணிட்டோம். அந்த பச்சை மிளகாய் தான் வந்து அந்த காரத்துக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதாவது வதக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டாணி 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு. நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம். பட் அது வந்து என்னென்னா டேஸ்ட் வந்து வித்தியாசமாயிடும். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. அதனால் நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணல. ஒரு சிலருக்கு காலிஃப்ளவர் பிடிக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த 4 காய்கறிகள் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். கூட வேணால் நீங்கள் டர்னிப் கூட ஆட் பண்ணிக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சோம்பு, இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி காயை வேக வச்சுக்கலாம். காய் வேகிறதுக்கு நான் ஆல்ரெடி 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். காய் நல்லா வேகட்டும். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு மூடி வச்சுக்கலாம். வெயிட் போட வேண்டாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பால் ஊற்றிக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. 7 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுக்கிறோம். அவ்வளோதான். காய் வெந்தனையும் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட், அதாவது தேங்காய், சோம்பு, பட்டை, பொட்டுக்கடலை, இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விடணும், ஏன்னா திக்காயிடும்.
தண்ணி ஊற்றலாம். அவ்வளோதான். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சரவணபவன் ஸ்டைல் குருமா ரெடியாக போகுது. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொதிக்கணும்னு இல்லை, அதாவது ஜஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிச்சோடையுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குருமா ரெடி ஆயாச்சு. சுவையான வெஜ் குருமா ரெடி. வெஜிடபிள் குருமா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது என்னென்ன காம்பினேஷன்? ஆப்பத்துக்கும் நல்ல காம்பினேஷன், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இடியாப்பம் இந்த மூணுக்குமே நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.